ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க சுகமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒரு தீமையா இருந்தாலும் அதையும் கர்த்தர் நன்மையா மாத்துவாரு. எதை குறிச்சும் கலங்காதீங்க. நம்மளை படைத்த இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டாரு. ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய பிள்ளைகளுடைய தலைகளை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். தைரியமா இருங்க. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே சோதரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் 20வது வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது எது தீட்டு எது தீட்டு இல்லை அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, சிலருக்கு சோதரம் ஒரு பிணத்தை தொட்டால் தீட்டு என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதத்துல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தீட்டு என்று சொல்லுகிறார்கள். பெண்கள் மாதவிடாய் காலத்துல வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அது தீட்டு என்று சொல்லுகிறார்கள். இப்படி சோத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது. குஷ்டரோகம் பிடித்தவர்களை தொட்டால் தீட்டு, சோத்திரம் என்றெல்லாம் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது எது தீட்டு எது தீட்டு இல்ல அப்படின்னு இந்த இடத்துல விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 17 வசனம், வாய்க்குள்ள போகிறதெல்லாம் வயிற்றின் சென்று ஆசன வழியாய் கடிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சாப்பிடுறது சோத்திர வாய் வழியா ஆசனத்துக்கு வயிற்றுக்குள்ள போய் ஆசன வழியா வெளியே போயிடும், அதுவெல்லாம் தீட்டு இல்லை என்று சொல்கிறார். அப்படியானால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்றார். அப்படியானால் வாயிலிருந்து புறப்படுவது என்ன? பொல்லாத சிந்தனைகளும். பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லா மனிதர்களும் பார்க்கும்போது பெரும்பாலும் பொல்லாத மனிதர்களா இருக்கிறாங்க. பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை காட்டுகிறார்கள். பொல்லாத சிந்தனைகளும், 2வது விபசாரங்களும், சோத்திரம் 3வது வேசித்தனங்களும், களவும் தூஷணமும், இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிறதா. அப்ப இருதயத்திலிருந்து வருகிறவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். சோத்திரம், இந்த இருதயத்திலிருந்து வருகிற இந்த காரியத்தை தீட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கிறதுனால இந்த பொல்லாத சிந்தனை, அவதூறு, விபசாரம், வேசித்தனம், களவு இவைகளெல்லாம் செய்யாமல் நம்ம பரிசுத்தமா இருந்தாலே ஆண்டவராகிய இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. இதுதாங்க மனுஷனை தீட்டுப்படுத்தும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தீட்டானவைகள் எது என்று சொல்லியும் தீட்டில்லாதவர்கள் என்று சொல்லியும் நமக்கு நிறைய பேருக்கு வெளிப்பாடு இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தீட்டானது எது என்று சொல்லி அறிந்து அதற்கு ஏற்றார் போல் நடப்போம். கர்த்தர் நம்மளை உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற அந்த பொல்லாத சிந்தனை, விபசாரம், களவு, சோதன், திருடு, வன்கண், பொய் இவைகளை தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்க சோத்திரம் இவ்வளோ தீய குணங்களை மனசுல வச்சுக்கிட்டு வெளியரங்கமான ஒரு நல்ல பரிசுத்தமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா கடவுள் உங்களை விரும்ப மாட்டாரு, உங்களை பார்த்து அருவருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனைகள் உங்கள் இருதயத்திலிருந்து வராமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே,
மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனைகள் மக்களை விட்டு விலகட்டும் என்று நான் சிரிக்கிறேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தெய்வத்தை இயேசுவை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாக இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் இருந்து இயேசு அருளுகிற ஆசீர்வாதங்களை ஜனங்க சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும். ஆசீர்வதியும், காத்து கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காரியத்தை வழிநடத்தும். துதிகான மகிமெல்லாம் எடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. டாடா, பை பாய்.